குறைந்த வித்தியாசத்தில் வென்றவர்கள். அதாவது இந்த தேர்தல் இதுவரை தமிழக தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு வாக்கினை அதிகமாக பெற்று சீனிவாச சேதுபதி, தாவேக்காவை சேர்ந்த சீனிவாச சேதுபதி திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 வேட்பாளர்கள், 6 வேட்பாளர்கள் வெறும் 310 வாக்குகளுக்கிடையே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவதாக வேப்பனஹள்ளியிலே சீனிவாசன் 138 வாக்குகள் வித்தியாசம். கன்னியாகுமரியிலே தலவாய் சுந்தரம் இரட்டை இலை 214 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி. போலூரிலே அபிஷேக் விசில் சின்னம் தாவேகா 227 வாக்குகள். திருக்கோவிலூரில் பழனிசாமி இரட்டை இலை 285 வாக்குகள். பரமத்தி வேலூரிலே சேகர் இரட்டை இலை 308 வாக்குகள் என இவர்கள்தான் குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்ற முதல் டாப் 6 பிளேயர்ஸ். அந்த குறைந்த வாக்கு வித்தியாசம். அடுத்ததாக அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வென்றவர்கள் டாப் 5 யார் யார் இருக்கிறார் என்று பார்க்கலாம். அதிக வித்தியாசத்திலே வென்றவர் என்று பார்த்தால் பழனிசாமி, எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி 98,110 வாக்குகள். தமிழகத்திலேயே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள். கடந்த முறை 1 லட்சம் வாக்கு அதிகமாக ஆத்தூரிலே பெரியசாமி வென்றார். ஆனால் இந்த முறை பழனிசாமி, எடப்பாடியிலே பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. சோழிங்கநல்லூரிலே விசில் சின்னத்தின் சரவணன் 96,370 வாக்குகள். அதே போன்று மாதவரத்திலே விசில் சின்னத்தின் விஜய் பிரபு 94,985 வாக்குகள். ஆவடியிலே விசில் சின்னத்தின் ரமேஷ்குமார் 76,311. சேலம் மேற்கிலே லக்ஷ்மணன் விசில் சின்னம் தாவேகா 74,867 வாக்குகள். விசில் சின்னம் இந்த அளவுக்கு வாக்குகளை பெறும்போது நீங்கள் தெரிந்திருக்கலாம் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் பாசிட்டிவான தாக்கமாக எதிரொலித்திருக்கு என்பதை நம்மால் காண முடிகிறது. இது போன்ற அதிக வித்தியாசத்தை பார்த்தோம். அடுத்த வரைகளை நாம் பார்க்கலாம்.